இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம வாங்குகிற சம்பளம் நம்முடைய செலவுகளை சந்திக்க போதாத அளவில்தான் இருக்கிறது. மாதம் சம்பளம் வாங்குகிறவர்கள் வீடுகளில் மாத கடைசியில் எப்படியும் கடன் பட வேண்டியிருக்கிறது. ஸ்கூல் ஃபீஸ், புக்ஸ் என்று இந்த மாதங்களில் தேவை மிகுதியாய் இருக்கிறது. சிலருக்கு விடுதலை தேவைப்படுகிறது, சிலருக்கு சுதந்திரம் தேவைப்படுகிறது, சிலருக்கு வேலையே இல்லை, வேலை அவசியம், ஆகவே வேலை தேவைப்படுகிறது. வீடு கட்ட முடியாமல், திருமணத்தை நடத்த முடியாமல், தேவையான பணம் இல்லாமல் தவிக்கிறவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. 3 வேளை ஆகாரம் கூட இல்லாமல் தவிக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் தேவை இருக்கிறது. வீடு வாசல் இல்லாத அநேகர் பிளாட்ஃபார்மில் தங்குகிறார்களே, அவர்களுக்கு வீடு தேவைப்படுகிறது. தேவையே இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆக நம்முடைய தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைத்தால் தேவனுடைய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்கு வேண்டிய விதத்தில் நாம் நடந்து கொள்ளும்போது, வேண்டிக் கொள்வதற்கு முன்னே நம் தேவைகளை அவர் அறிந்து செயல்படுவார். நம் தேவைகள் சந்திக்கப்பட முதலாவது நம்மை படைத்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவை. தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் அவனுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். தேவனுக்கு பயப்படுகிறவர்களை காட்டிலும், கர்த்தருக்கு பயப்படுதலை காட்டிலும் மனுஷனுக்கு பயப்படுவது தேவையில்லாத காரியம். மனுஷனுக்கு கீழ்ப்படுதலை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுதல் மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மனிதனை பிரியப்படுத்தி பேரும் புகழும் பெற விரும்ப மாட்டார்கள். தேவனிடமிருந்தே அந்த பேரும் புகழும் ஆசீர்வாதமும் வர வேண்டும் என்று விரும்புவார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தால், ஆபிரகாம் என்ற தேவனுடைய சிநேகிதன், தீர்க்கதரிசி என்றெல்லாம் அழைக்கப்படுகிற ஆபிரகாமிடத்தில் தேவன், உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை மோரியா தேசத்திலே கொண்டு போய் நான் உனக்கு குறித்து சொல்லும் மலையிலே தகன பலியிட வேண்டும் என்று கேட்கிறார். அந்த ஈசாக்கு ஆபிரகாமனுடைய முதிர் வயதிலே, அதாவது 100 வயதில் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து பிறந்த ஒரு அதிசய குழந்தை. அவனை பலியாக தேவன் கேட்கிறார். உடனே ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதிகாலையில் எழுந்து பிள்ளையாண்டானையும் கட்டையையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? உருண்டு பரண்டு கதறி கண்ணீர் விட்டு, சரிப்பா வேண்டாம் போன்னு தேவனே சொல்கிற அளவுக்கு அவரை விடாமல் நாம் கேட்டிருப்போம். இல்லை என்றாலும் இவர் தேவன் இல்லை என்று மறுதலித்து விட்டு சென்று விட்டிருப்போம். ஆனால் ஆபிரகாம் தேவன் குறித்த இடத்திற்கு வந்து மலை மேல் ஏறினார். மகன் ஈசாக்கு அந்த தகப்பனிடம் கேட்கிறான், கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா என்று கேட்கிறார். அது கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அருமையாய் தன் மகனுக்கு சொல்லி, மலைக்கு மேலே போய் பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி தன் குமாரனை ஈசாக்கையும் கட்டி கட்டைகளின் மேல் அவனை கிடத்துகிறான். குமாரனை வெட்டும்படி தன் கையை கூட நீட்டிய போது வானத்திலிருந்த தேவன், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் கூட பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறினார். எந்த கேள்வியும் கேட்காத அந்த உடனடி கீழ்ப்படிதல் தேவனுடைய இருதயத்தில் ஆபிரகாமை குறித்து நல்ல எண்ணத்தை, ஒரு சாட்சியை அவர் சொல்லும்படியாக செய்தது. நம்முடைய பாத்திரம் நன்றாக இருக்கிறதா என்பதை அவர் ஆராய்ந்தறிந்து தான் ஆசீர்வாதத்தை அதில் ஊற்ற விரும்புவார்.
நாம் அவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை தாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறோமா என்பதை அறிய நம்மை சோதித்து தான் அதை கொடுப்பார். நாம் கேட்கிற வேண்டுதல்கள் பெரியதாக இருக்கும். அதையெல்லாம் கொடுத்தால் தாங்கக்கூடிய பலன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்பதை சோதித்தறிய நம்மை அவர் சோதனைக்குள்ளாக கடந்து போக செய்வார். அப்படித்தான் ஆபிரகாமுக்கு பலிபீடம் இப்பொழுது வெறுமையாக இருக்கிறதே, பலி கொடுக்கப்படவில்லையே என்று அவன் நினைக்கும் போது புதரிலே கொம்பு சிக்கி கொண்டு ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் காண்பிக்க அந்த குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை தகன பலியிடுகிறார் ஆபிரகாம். நமக்குள்ளே எந்த அளவுக்கு கிரியை செய்கிறதோ அந்த வல்லமையின்படியே தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நமக்குள்ளே இருக்க விசுவாசத்தினுடைய வல்லமை எவ்வளவோ அதற்கேற்ற விதத்தில் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதே போல் நமக்குள்ளே கீழ்ப்படிதலினுடைய அளவு எவ்வளவோ அதற்கேற்ற விதத்தில் தான் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். அப்பொழுது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற அர்த்தத்தில் அந்த இடத்திற்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். ஆகவே தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆபிரகாமின் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தது. அவர்களுக்குள் பூமியில் உள்ள சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலின் மேல் தேவன் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். அவர் பேர் சவுல். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கடந்து வரும்போது அமலேக்கியர்கள் என்பவர்கள் பின்னாக வந்து பெண்களையும் குழந்தைகளையும் அவர்கள் அடித்து தாக்கியதை தேவன் இருதயத்தில் வைத்து இப்பொழுது இந்த பவுல் ராஜாவிடம் சொன்னார், அந்த அமலேக்கியர்களை முற்றிலுமாய் நீ முறியடிக்க வேண்டும், அவர்களில் ஒன்றையும் நீ மீதி வைக்கக்கூடாது. மிருகங்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் ஆண்களையும் அனைவரையும் கொன்று தீர்க்க வேண்டும் என்று சொல்ல, ஆனால் சவுல் ராஜாவோ தேவனை கோபமூட்டும்படியாக அந்த கொள்ளையிலே சாபத்திட்டான ஆடு மாடுகளில் பிரமாதமானவைகளை பலிக்கென்று எடுத்து வைத்து கொண்டார். ஆகவே தேவன் அவனை தள்ளி அவனுக்கு பதிலாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவருடைய சித்தமானவைகளில் செய்யும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தார். ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவே இருக்காது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலையும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆகவே நம் காணிக்கையும் தர்மங்களும் தானங்களும் ஜபமும் ஒன்றுக்கும் உதவாது. அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஒருவனுக்கு தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் நிகழும். ஒரு காரியத்தை தெரியாமல் நாம் செய்தால் அது அறியாமை அல்லவா? தெரிந்தும் அதை செய்தால் கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை மீண்டும் மீண்டும் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் அது துணிகரமான காரியம். அந்த துணிகரமான காரியத்தை தொடர்ந்து வெளியரங்கமாய் செய்தால் அது முரட்டாட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் தான் இருந்தார்கள், வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். அதில் உண்மையும் உத்தமும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தும் நடந்த யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் நுழைந்தார்கள் என்று வேதம் பறைசாற்றுகிறது. நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு, எச்சரிப்புக்கு, எதிர்பார்ப்புக்கு, சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அற்புதங்களையும் அதிசயங்களும் பிரமிக்கத்தக்க வகையில் நாம் அநேக காரியங்களை அனுபவிக்க முடியும். தேவனும் நம்மை சந்தோஷமாய் தூக்கி சுமப்பார். நீதிமானின் சந்ததி ஒரு நாளும் அப்பத்திற்கு அலைந்து திரிவதே இல்லை. யெகோவா ஈரே நம் தேவைகளை சந்திப்பார். கண்களை மூடி செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி நீங்கள் தான். கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயப்படுதல் எவ்வளோ பெரிய பாக்கியத்திற்குள்ளே எங்களை வழிநடத்துகிறது என்பதை அறிந்தோம். பிதாவிற்கு 100 மடங்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள். உம்முடைய மரணம் போராட்டத்தில் கூட கெத்செமனில் பிதாவே உம் சித்தம் நிறைவேறட்டும் என்று தானே நீரும் ஜெபித்தீர். கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிது உம்முடைய போஜனமாக இருந்ததை கர்த்தாவே, எல்லா சோதனைகளிலும் போராட்டங்களிலும் பயமுறுத்தலிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற உமக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை எங்களுக்கு செய்யும்படியாய் உதவி செய்வீராக. எங்களுடைய வேண்டுதலுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய்
எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால் இந்த வேளையில் உம்மை வேண்டி இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.